இப்போ 40 உயிர் செத்து போச்சு. யார் விட்டு தாலி அறுக்கப்பட்டிருக்கு? இல்லை வேற காவல்துறையை குறை சொல்றது. நீங்கள் சினிமாக்காரெல்லாம் கட்சி ஆரம்பிப்பீங்க. ஒரு தமிழ்நாட்டில் 186 அரசியல் கட்சி இருக்கும். மக்களை பார்க்குற, மாணவர்களை பார்க்குற, தொழிலாளர்களை பார்க்குற, மீனவர்களை பார்க்குற, விவசாயிகளை பார்க்குற காவல்துறை ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சு ரோட் ஷோ நடத்திங்க. உங்களுக்கு 500 போலீஸ், 2000 போலீஸ், ஒரு ADGP, ஒரு IG, 2 SP, 50 இன்ஸ்பெக்டர், 75 சப் இன்ஸ்பெக்டர், 500 காவலர்கள் நேற்று விஜய்க்கு பாதுகாப்பு. ஏன்னா இதுக்கு அரசாங்கத்துக்கு பணமா கட்டுக்காரு விஜய்? சொந்த இப்போ நாங்களாம் கட்சி நடத்துறோம். எங்களுக்கு தமிழர் படை, தொண்டர் படை, சொந்த தொண்டர்களை வச்சு நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு கட்சிகளும் அப்படிதான். உங்களுக்கு இப்போ நீங்கள் ADGP எல்லாம் திரு டேவிட்சன் ஆசீர்வாதங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லிருக்காங்களே, ஒவ்வொரு கூட்டத்திலையும் எத்தனை போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தணும், ஒரு ரோட் ஷோலையும் 500 பேர், 300 பேர், 400 பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு புள்ளி வரத்தோட அறிக்கை கொடுக்குறாரு. இதுக்கு என்ன உங்ககிட்ட பதில் இருக்கு? கர்ப்பிணி பெண்ணை வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து எங்கள் விஜயை பார்க்கறத நாங்கள் தடுக்க முடியாதுன்னு நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து அரசு இப்போ நீதிமன்றம் போட்ட வழக்கில் நீதிபதிக்கு நீங்கள் பதில் கொடுக்குறீங்க. இது நியாயமா? அப்போ என்ன உங்களுடைய நோக்கம்? உங்களுக்கு பெரிய இமேஜ் இருக்குது. கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் எங்களை வந்து பார்ப்பாங்க, எங்கள் தலைவரை. குழந்தைகளாக இருந்தாலும் எங்கள் தலைவரை பார்க்கணும்னு விரும்புது. இதெல்லாம் தவறு. நீங்கள் அஜித் என்கிற ஒரு நடிகர் தான் சொல்லியிருக்காரு, எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு, எனக்கு பாலாபிஷேகம் பண்ணி, எனக்கு கட் அவுட் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் சத்யராஜ் சொல்லியிருக்காரு. மீது எந்த நடிகராச்சும் சொல்லியிருக்காங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் இதை தானாக முன்வந்து விசாரித்து இதற்கு ஒரு சரியான நீதியை தர வேண்டும்.